இனிய நண்பர்களே வணக்கம். அண்மையில் ஒரு ரயில் வண்டி பயணிகளை ஏற்றிச் செல்லும் காட்சியை பார்த்தவுடன் இது பயணமா, உயிர் போராட்டமா, இஸ் திஸ் டிராவல் ஆர் ஸ்ட்ரகிள் ஃபார் சர்வைவல் என்ற எண்ணம் தான் எனக்கு வந்தது. இது சாமானிய மக்களின் பயணமா, சுகமான பயணம் அல்ல, சோகமான தினசரி நரகமா. உள்ளே இடமில்லை, வெளியே தொங்கும் இவர்களுக்கு பாதுகாப்பில்லை. இவரிடம் பணம் இல்லை, பணம் உள்ளவர்களுக்கு முதல் வகுப்பு, பணம் இல்லாதவர்களுக்கு நரகம். ஏற்றத்தாழ்வு பயணத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் இருக்கிறது. அடிமைப்படுத்திய ஆங்கிலேயன் போன பின்பும் அடிமைத்தனம் தொடரலாமா? எல்லாரும் இந்நாட்டின் மக்கள் இல்லையா? வகுப்புவாதம் வண்டி பயணத்தில் கூட வேண்டுமா? ரயில்வே அதிக வண்டியில் விட முடியாதா? சாமானியருக்கு பாதுகாப்பு வேண்டாமா? இது குற்றச்சாட்டு அல்ல, ஒரு கோரிக்கை. சாமானிய குடிமகன் கேட்பதெல்லாம் வரி கட்டுவதால் வரும் உரிமை மட்டுமே. வாழ்க்கை தரம்தான் சமமாக இல்லை, அதற்கு அவன் காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் ரயில் பயணமாவது சமமாக சுகமாக இருக்கலாமே. ஒரு வலியின் குரல் என் வரிகளில் இசை கவிதையாக ஒலிக்கிறது. கேட்டு உங்கள் பின்னூட்டத்தை தாருங்கள் நண்பர்களே. இது பயணமா, உயிர் போராட்டமா? பணம் இருப்பவன் தான் மனிதனா? மற்றவர்கள் எல்லாம் மாக்களா? குழந்தை பயணம் செய்ய வழியே இல்லையா? முதியோர் மிக்க இடமே இல்லையா? நோயாளி ஊனமுற்றவர் பயணிக்க மனித உரிமை இல்லையா? பணமரிதம் தந்தவன் முதல் வகுப்பு, சாமானியன் நரக வகுப்பு. ஒரே ரயிலில் இத்தனை பேதமா? இது விதியா, நதியாக பழகிய அநீதியா? மனிதன் உருவாக்கியே உயிரற்ற பணன் மனித வாழ்வை முடிவு செய்வதா? உழைப்பவன் வறியவன், வரி தருபவன் அவன் அல்லல் படுவது சமூக சிங்கம். இது பயணமா, உழைப்போராட்டமா? இது பயணமா, உயிர் போராட்டமா? என்ன நண்பர்களே, இந்த கவிதை ஒரு இசைக்கவிதை. நான் சொல்ல சொல்ல ஒரு குயிலி இசைக்கருவிகளுடன் இசைத்தது எப்படி இருக்கிறது? இந்த முயற்சி இன்னும் தொடரும்.